இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஈரானுக்கும் அமெரிக்க இஸ்ரேல் கூட்டுப்படைகளுக்கும் இடையேயான போர் கடந்த பிப்ரவரி 28 தொடங்கியது. ஒரு மாதத்தை கடந்து போர் நடந்த நிலையில் ஈரான் அமெரிக்கா இடையே சமரசம் செய்ய முயற்சிகள் பாகிஸ்தான் ஈடுபட்டது. அப்போது ஈரான் சில நிபந்தனைகளை விதித்தது. அதனை அமெரிக்கா ஏற்றது. இதனால் கடந்த 7 தற்காலிகமாக போர் நிறுத்தப்பட்டது. 2 வாரங்களுக்கு போரை நிறுத்த முடிவானது. போர் காரணமாக மூடப்பட்ட ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் திறந்துவிடும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஜலசந்தியை திறந்து விடுவதில் ஈரான் தொடர்ந்து தயக்கம் காட்டி வருகிறது. போர் பதற்றத்தின் போது ஹார்முஸ் ஜலசந்தியில் ஏராளமான கடல் கண்ணிவெடிகளை ஈரான் ராணுவம் வைத்திருந்தது. தற்போது அவற்றை எங்கே வைத்தும் எப்படி அவை அகற்றுவது என தெரியாமல் ஈரான் திணறி வருவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. கண்ணிவெடிகள் எங்கு வைக்கப்பட்டன என்பது குறித்து சரியான ஆவணங்கள் ஈரானிடம் இல்லை. அவை சீரற்ற முறையில் பரப்பப்பட்டதால் அவற்றை மீண்டும் கண்டுபிடிப்பது கடினமான வேலையாக இருப்பதாக ஈரான் ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடல் நீரோட்டத்தின் காரணமாக சில கண்ணிவெடிகள் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து வெகு தூரம் நகர்ந்து சென்று விட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஹார்முஸ் ஜலசந்தியை திறந்துவிட்டாலும் கூட அதனை கடக்கும் கப்பல்கள் அந்த கண்ணிவெடிகளில் மோதி வெடித்து சிதறும் அபாயம் உள்ளது. இதன் காரணமாக ஹார்முஸ் ஜலசந்தியை திறப்பதில் தொடர்ந்து சிக்கல் நீடித்து வருகிறது. இந்நிலையில் ஜலசந்தி வழியாக செல்ல திட்டமிட்டுள்ள கப்பல்களுக்கு ஈரான் நாட்டின் புரட்சிகர காவல்படை ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. கடல் கண்ணிவெடிகளில் மோதி தங்கள் கப்பல்கள் சேதமடையாமல் இருக்க வேண்டுமானால் மாற்றுப்பாதையை தேர்ந்தெடுத்து செல்வது நல்லது என புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளது.